वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंतसार मनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्य दुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 22ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோகன் நம்பர் 40 and 41 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? ஸ்ரேணி பந்தாத் விதன்பத்பிஹி அதஸ்தம்பாம் தோரணஸ்ரஜம் சாரசைஹி கலநிர்ராதைஹி கொச்சித்து உன்னமிதானனௌ அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை கடைசியா பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அதாவது அவ குருவனுடைய ஆசிரமத்திற்கு காட்டு வழியா போயிட்டே இருக்கா. அப்படி அந்த காட்டு வழியா போகும் பொழுது வழியில அவ எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டே போனா அப்படிங்கிறத நம்ம கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த சாரச பட்சிகள் சொல்லக்கூடிய பட்சிகள் என்ன பண்றதுனாக்கா, இவ போகக்கூடிய இடத்துக்கு மேல இனிமையான குரலை சத்தமிட்டுண்டே அப்படியே ஆகாயத்துல வரிசையா போறது. அப்படி அந்த வரிசையா போகும்பொழுது பார்க்கறதுக்கு ஒரு தோரணம் அமைத்தது போல ஒரு ஆகாரத்தை காண்பித்து கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த 41வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 42 and 43 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் அண்டு பாவார்த்தம் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். பாருங்க என்ன ஸ்லோகம் அது? 42வது ஸ்லோகம். சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே பவனஸ்ய அனுகூலத்துவம் வர்ணயதி. ஓ, பவனஹன காற்று, பவனஸ்ய காற்றினுடைய அனுகூலத்துவம். இப்ப நம்ம ஒரு பிரயாணம் கிளம்புறோம் அப்படின்னாக்கா, காற்று நம்ம எந்த திசையை நோக்கி போறோமோ அந்த திசையை நோக்கி வீசணுமா. அப்படி அந்த காற்றானது நாம் போகக்கூடிய திசையை நோக்கியே அந்த காற்றும் சென்றது, வீசியது அப்படின்னா நாம போகக்கூடிய காரியமானது நமக்கு அனுகூலமா இருக்கும், சித்திக்கும், பலனை தரும். இப்படியாக பல விஷயங்கள் நம் முன்னோர்கள் சொல்லுவாளாம். அந்த ரீதியில இப்ப சுதக்ஷினாவும் திலீபனும் போயின்னு இருக்கா. எதை உத்தேசிச்சு போறா? தனக்கு புத்திரபாகியம் வேணும், அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் இடத்துல கேட்க போறா. அப்படி போகும் பொழுது அவ எந்த திசையை நோக்கி போறாளோ அந்த திசையை நோக்கியே அந்த காற்றும் வீசுறதான். அப்ப என்ன அர்த்தம்? இவ போகக்கூடிய காரியமானது இவாளுக்கு அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிறது அந்த காற்று வீசுவதை வச்சுட்டே கண்டுபிடிக்கிறாளாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த. அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம ஒரு குதிரை வண்டியில போறா அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த குதிரைகள் ஒரு மாதிரி ஓடும் பொழுது மணல்லாம் அப்படியே புழுதியா கிளம்பும் இல்லையா? அப்படி அந்த புழுதியா கிளம்பக்கூடிய மணல் நம்ம போகும்போது நம்மளை நோக்கி அந்த காற்று வீசும் பொழுது அந்த தூசு அப்படிங்கிறது நம்ம மூஞ்சிலேயே படும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அந்த விஷயம் இவாளுக்கு நடக்கல. சுதக்ஷினாவுடைய சீமந்தான வகுடு, அதே மாதிரி திலீபனுடைய தலைப்பாகை கட்டின்னு இருக்கான் இல்லையா? கிரீட மாதிரி அணிஞ்சுட்டு இருக்கான். இந்த சுதக்ஷினாவுடைய உச்சியிலையும் சரி, திலீபனுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கிரீடத்திலையும் சரி, தூசியானது படாமலே இருக்கு. ஏன் படல அப்படின்னாக்கா, நம்ம தான் சொன்னோம் இல்லையா, பவனஸ்ய அனுகூலத்வாத். காற்று இவ எந்த திசையை நோக்கி போறாளோ அந்த திசையை நோக்கி தான் வீசுறது. எதிர்காத்தா இருந்தாதான் அந்த தூசு புழுதி எல்லாமே அவ மேல படும். இப்ப அதுவும் இவ மேல படல அப்படிங்கறது அழகா அந்த காற்றினுடைய அனுகூலத்தை
கரெக்டா மகாகவி வர்ணிக்கிறான். சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோகோ பிரவாசே பவனஸ்ய அனுகூலத்துவம் வர்ணயதி. பாருங்கோ, பவனஸ்யானுகூலத்வாத் பிரார்த்தனா சித்தி சம்சினஹா ரஜோபிஹி துரகோத்கீர்ணைஹி அஸ்பிருட்டாலக வேஷ்டனௌ அப்படிங்கிறது 42வது ஸ்லோகம். பவனஸ்ய அனுகூலத்வாத், காற்று இவாளுக்கு சாதகமாக வீசுறதுனால இவா போகக்கூடிய திசையை நோக்கி அந்த காற்றும் வீசுவதால் என்ன கிடைக்கிறதுனாக்கா பிரார்த்தனா சித்திஹி, எதை பிரார்த்தனை பண்ணி போறாலும் அந்த காரியமானது நிறைவேற போறது. அது மட்டும் இல்ல, ரஜோபிஹி, ரஜோபினா அந்த புழுதியானது, துரகோத்கீர்ணைஹி அப்படின்னா அந்த துரகான குதிரை, அந்த குதிரை வண்டி ஓடும் பொழுது அப்படியே அந்த மணல் ரோடு தானே இருக்கும், வீதி இல்லையா, சாலை, அதுல புழுதியானது ஏற்படும். அந்த குதிரை கலப்பம் இல்லையா அந்த புழுதிய, அது அஸ்பிருட்டாலக வேட்டனௌ, இவாளுடைய தலைமையில படாமலே போறதாம் அந்த காற்றினுடைய அனுகூலத்தினால. எப்படிதான் வர்ணிக்கிறான் பாருங்க கவி. பவனஸ்யானுகூலத்வாத் பிரார்த்தனா சித்தி சம்சினஹ ரஜோபிஹி துரகோத்கீர்ணைஹி அஸ்பிருஷ்டாலக வேட்டனௌ இதி ஸ்லோகः. பதச்சேதः பவனஸ்ய அனுகூலத்வாத் பிரார்த்தனா சித்தி சம்சினஹ ரஜோபிஹி துரகோத்கீர்ணைஹி அஸ்பிருஷ்டாலக வேட்டனௌ இதி பதச்சேதः. அன்வயः பிரார்த்தனா சித்தி சம்சினஹ அப்படின்னா என்ன, அதாவது ஒரு விருப்பத்தின் சித்தியை தெரிவிக்கின்ற விதமாக அந்த காற்று வீசுகிறது. அந்த காற்று இவாளுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்றது. என்ன கன்வே பண்றது? நீங்கள் எதை உத்தேசித்து செல்கிறீர்களோ அந்த காரியமானது சித்தி அடையும் அப்படிங்கிறது காற்று கூட நமக்கு சொல்லுமா. அப்படிங்கிறது பழைய முன்னோர்கள் வகுத்து வைத்த சில விதி. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுவா இல்லையா. அப்படியாக இவா போகக்கூடிய அந்த திசையை நோக்கி அந்த காற்று வீசுறதுனால விருப்பத்தின் சித்தியை தெரிவிக்கின்றது போல இருக்கிறது இல்லையா. பவனஸ்ய அனுகூலத்வாத், அந்த காற்றினுடைய அனுகூலமாக வீசும் தன்மையாலே துரக உத்கீர்ணைஹி, இந்த குதிரைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குதிரைகளால் எழுப்பப்பட்ட ரஜோபிஹி புழுதிகள்னாலும் என்ன பண்றானாக்கா அஸ்பிருட்ட அலக வேட்டனௌ, தொடப்படாத அந்த அலகத்தையும் தலைப்பாகையும் உடையவர்களாக, சுதக்ஷிணா தலைமீதும் படல, திலீபன் தலைமீதும் படல, அப்படி அந்த புழுதியின் மூலமாக அப்பழுக்கற்றவர்களாக என்ன பண்றானாக்கா அந்த தூசி கூட அவ மேல படியல. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோட அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காற்றானது பவனமானது வீசுகின்றது. அது காரிய சித்தியை தெரிவிக்கின்றது. இப்படியான விஷயங்களை கவி அன்வயத்தின் மூலமா தெரிவிக்கிறார். பிரார்த்தனா சித்தி சம்சினஹா பவனஸ்ய அனுகூலத்வாத்து துரகோத்கீர்ணைஹி ரஜோபிஹி அஸ்பிருஷ்டாலக வேட்டனௌ தௌ தம்பதி ஜக்மதுஹு. இங்க 45வது ஸ்லோகம் பர்யந்தம் ஆசிரமம் கதவந்தௌ, ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், அன்வயத்துல கொண்டு வந்துட்டே இருக்கணும். அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம், அடுத்த பேஜுக்கு போயிருக்கு. பாருங்க, பிரதிபதார்த்தா பிரார்த்தனா சித்தி சம்சினஹ இச்சா பிராப்தி சூச்சகஸ்ய. இச்சானா விருப்பம், பிராப்தினா அடைவது, சூச்சகம்னா இண்டிகேஷன். இச்சா பிராப்தி சூச்சகஸ்ய பவனஸ்ய வாயோஹோ காற்றினுடைய அனுகூலத்வாத் சம்முகத்வாத் அப்படின்னா அவருக்கு ஃபேவரா இருக்கு. துரகோத்கீர்ணைஹி அஸ்வோத்க்ஷிப்தைஹி அந்த குதிரையினுடைய கால்களால் கலப்பி விடப்பட்ட ரஜோபிஹி தூளிபிஹி அந்த தூசிகள்லாம் இருக்கு இல்லையா, அவைகள் அஸ்பிருட்டாலகவேட்டனௌ அஸ்பிருட்ட கேசோஷ்ணீஷௌ, அதாவது கேசம்னா முடி கூந்தல், உஷ்ணீஷனா முண்டாசு. சுதக்ஷிணாவுடைய தலை கேசத்திலையும் படல, ராஜாவுடைய அந்த உஷ்ணீஷோ முண்டாசுலையும் படல. இது அந்த குதிரைகளால கலப்பி விடப்பட்ட புழுதி. ஏன்னா காற்று இவாளை நோக்கி வரல, எதிர் திசை தானே நோக்கி போறது.
तौ दंपती जग्मधुः गतवन्तौ इत्यर्थः। भावार्थः कामना सिद्धेः सूचकस्य अनुकूलस्य वायोः गन्तव्यदिशः अभिमुखत्वात् अश्वकुरैः उत्थिताः, अश्वकुरैना அந்த குதிரைகளுடைய கால்களால உத்திதாக கிளப்பப்பட்ட தூளையாக அந்த தூசிகளானது சுதக்ஷிணாயாக கேசேஷு, சுதக்ஷிணாவுடைய தலை அந்த சீமந்தம் சொல்லுவா இல்லையா அந்த தலையிலையும், திலீபஸ்ய உஷ்ணேஷே திலீபனுடைய முண்டாசிலையும் ந சங்கலக் சம்லக்னாக தொடவே இல்லை அதெல்லாம். தாதிருஷௌ அப்படியாக தௌ தம்பதி அந்த இருவரும் குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் பிரதி கதவந்தௌ இது பாவார்த்தா. ஸ்லோகம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, பவனஸ்யானுகூலத்வாத் பிரார்த்தனா சித்தி சம்சினஹ ரஜோபிஹி துரகோத்கீர்ணைஹி அஸ்பிருஷ்டாலக வேஷ்டனௌ இது எத்தனாவது ஸ்லோகம்? 42வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 43 இல்லையா? ஸ்லோகம் நம்பர் 43. இந்த 43வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே கமலானாம் சுகந்தஸ்ய ஆக்ராணம் வர்ணயதி. ஓ, அந்த காட்டின் வழியா போயிட்டே இருக்கா, ஒரு விஷயங்களா கவி வர்ணிச்சுட்டே வரான். இப்போ அழகான ஒரு தடாகம் வருது, இவ போகக்கூடிய மார்க்கத்துல ஒரு தடாகம் வருது. அந்த தடாகம் நிறைய நிறைய தாமரை மலர்கள் அப்படியே மலர்ந்திருக்கு. அந்த மலர்கள்ல இருந்து அப்படியே கந்தமானது பிராக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே வீசுறது காற்றுல பட்டு. அப்படி அந்த காற்று இவா சுவாசிக்கிறா, இவா சுவாசிச்சு இவா வெளியில விடக்கூடிய காற்றும் சுதக்ஷிணாவுக்கு அந்த தாமரை மலர்கள் போன்ற வாசனையையும், திலீபனுக்கும் அந்த தாமரை மலர் போன்ற வாசனைகளாலையும் அப்படியே ஒருவருக்கொருவர் அப்படியே பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ணனை. சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே கமலானாம் சுகந்தஸ்ய ஆக்ராணம் வர்ணயதி. என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு தடாகமானது வருது. அந்த திலீபனம் சுதக்ஷிணா வழியில அந்த தடாகங்கள்ல உள்ள தாமரை புஷ்பங்கள்ல அந்த குளிர்ந்த ரொம்ப எப்படி இருக்கும்னாக்கா, போகக்கூடிய மார்க்கம் வழிநடுக நிறைய மரங்கள் இருக்கு, அதுவே ஜில்லுன்னு தான் இருக்கும் இல்லையா, குளுமையாதான் குளிர்ச்சியாதான் இருக்கும். அதனோட நிறைய குளங்களும் இருக்குனாக்கா, அந்த குளத்துல இருந்து இருக்கக்கூடிய நீரோடைய இதுவும் எப்படி இருக்கும், நமக்கு குளிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி குளிர்ந்த வாசனையை, எதனுடைய வாசனை, அந்த புஷ்பங்கள் தாமரைன்னு சொல்லக்கூடிய புஷ்பங்களுடைய நறுமணங்களும் அதனோட சேர்றது. அப்படி குளிர்ந்த வாசனையை அனுபவித்துக் கொண்டு சென்றனர். அது மட்டும் இல்ல, தாமரையின் மனம் அவர்களது மூச்சுக்காற்றின் அப்படியே அவளுடைய மூச்சுக்காற்றுக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சிருந்துதான் இல்லையா. அப்படியான ஒரு விஷயத்த மகாகவி காளிதாசன் இந்த 43வது ஸ்லோகம்ல வர்ணிக்கிறான். என்ன ஸ்லோகம்? சரசீஸ்வர விந்தானாம் வீச்சி விக்ஷோப சீதலம் ஆமோதம் உபஜிக்ரந்தௌ ஸ்வநிஸ்வாசானுகாரிணம். சரசீஸ்வர விந்தானாம் சரசீஷு அரவிந்தானாம் சரசீஷு அரவிந்தானாம் வீச்சி விக்ஷோப சீதலம் ஆமோதம் உபஜிக்ரந்தௌ ஸ்வநிஸ்வாசானுகாரிணம். இது ஸ்லோகா 43வது ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்? இப்பதான் சொன்னேன். திலீபனம் சுதக்ஷிணாவும் வழியில தடாகங்களில் உள்ள தாமரை புஷ்பங்களில் அந்த குளிர்ந்த வாசனை அப்படியே அனுபவிச்சுட்டே போறாளாம். அப்படி தாமரையுடைய மனம் அவர்களது மூச்சுக்காற்றிற்கு ஏத்த மாதிரியே இருந்தது அப்படிங்கிற ஒரு வர்ணனை இந்த ஸ்லோகத்தினோட கவி வர்ணிக்கிறான். பதச்சேதா சரசீஷு அரவிந்தானாம் வீச்சி விக்ஷோப சீதலம் ஆமோதம் உபஜிக்ரந்தௌ ஸ்வநிஸ்வாசானுகாரிணம். இது பதச்சேதா. நன்னா படிக்கலாம், ஸ்பஷ்டமா படிச்சுட்டே போலாம். ஏன்னா நம்ம 43வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். இனிமேல் சரளமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும். அபியாசம் பண்ணப்படதான் வரும்.
வெறுமனே படிச்சுட்டே இருந்தா வராது. நிறைய அபியாசம் பண்ணணும், எழுதி பார்க்கணும், பழகணும், அப்பதான் முடியும். ஸ்வநிஸ்வாசான காரிணம் அன்வயா சரசீஷு வீச்சி விக்ஷோப சீதலம் ஸ்வநிஸ்வாசான காரணம் அரவிந்தானாம் ஆமோதம் உபஜிக்ரந்தௌ தௌ ஜக்மதுஹு. அந்த தடாகத்தில் உள்ள தாமரை மலர்ந்திருக்கக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய அந்த தாமரைகளுடைய அந்த சீதளம், அந்த குளிர்ச்சியான காற்று, அதில் வரக்கூடிய அந்த பிராக்ரன்ஸ், இதெல்லாம் சுவாசிச்சு கொண்டே அவர்கள் இருவர்கள் சென்றனர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்திருக்கு. அன்வயம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கும். ஒரே நிமிஷம். பாருங்க. பிரதிபதார்த்தா சரசீஷு சரோவரேஷு அப்படின்னா அந்த குளங்கள்னு அர்த்தம். நிறைய தடாகங்கள் இருக்கு. வீச்சி விக்ஷோப சீதலம், அந்த தரங்கானாம் சங்கட்டனேன சீதலம். அப்படியே அந்த தரங்கம்னா அலைகள், வேவ்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த தடாகங்கள்ல வேவ்ஸ் அலைகள் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அப்படியே கிட்ட வரும். அப்படி வரும்பொழுது அந்த தாமரை மேல உரசி அதுல இருக்கக்கூடிய நறுமணத்தையும் இதுல எடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு சீதளமான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் இல்லையா. வி கேன் ஃபீல். ஸ்வநிஸ்வாசான காரணம் நிஜஸ்வாசாய அனுகூலம். அந்த உண்மையான காற்றை சுவாசிப்பது போல அரவிந்தானாம் கமலானாம் தாமரை மலர்களுடைய ஆமோதம் சுகந்திம் அந்த பிராக்ரன்ஸ் நறுமணத்தை உபஜிக்ரந்தௌ கிரானேன கிருண்ணந்தௌ. கிரானேன மூக்கினால் சுவாசிப்பது, மூக்கால சுவாசம் பண்ணிட்டே போற அந்த நறுமணத்தை. அப்படியாக தௌ தம்பதி அவர்கள் இருவர்களும் ஜக்மதுஹு ஆசிரமம் கதவந்தௌ. பாவார்த்தா தடாகேஷு தரங்கானாம் சங்கர்ஷேன கமலானாம் சுகந்திஹி சீதஹ இல்லையா. அத்தஹ ஏவ ஸ்வஸ்ய சுவாசோச்சவாசாய சுவாச உச்வாசாய அனுகூலः ஆசீத். தம் கமலானாம் சுகந்திம் உபஜிக்ரந்தௌ தௌ தம்பதி வசிஷ்டஸ்ய ஆசிரமம் பிரதி கதவந்தௌ இதி பாவார்த்தः. ஸ்லோகம் என்ன? சரசீஷு அரவிந்தானாம் வீச்சி விக்ஷோப சீதலம் ஆமோதம் உபஜிக்ரந்தௌ ஸ்வநிஸ்வாசானு காரிணம் அப்படிங்கிறது 43வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வகுப்புல 44 மற்றும் 45வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம படிக்கிறதுக்கு, அதாவது அவகாசம் கொடுக்குறோம் வாசிக்கிறதுக்கு. இது வரைக்கும் யாரு வாசிக்கலையோ அவெல்லாம் வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லோகத்தை டிஸ்பிளே பண்றேன். யார் வாசிக்க போறா? கேக்குறதா? அடிபலா இருக்கா? கேக்குறது. வாசிங்கோ. வாசிக்கலாம். வாசிங்கோ. सम्प्रति दिलीपयोः प्रवासे पवनस्य अनुकूलत्वं वर्णयति. पवनस्यानुकूलत्वात् प्रार्थनासिद्धिशंसिनः रजोभिस्तुरगोत्कीर्णैः अस्पृष्टालकवेष्टनौ पदच्छेदः. पवनस्य अनुकूलत्वात् प्रार्थनासिद्धिशंसिनः रजोभिः तुरगोत्कीर्णैः अस्पृष्टालकवेष्टनौ. अन्वयः. प्रार्थनासिद्धिशंसिनः पवनस्य अनुकूलत्वात् तुरगोत्कीर्णैः रजोभिः अस्पृष्टालकवेष्टनौ तौ दम्पतौ
தம்பதி. இது ஸ்கிரீன்ல இது ம். தௌ வாசிங்கோ. தம்பதி ஜக்மதः ஆசிரமம் கதவந்தௌ. ஜக்மதஹ இல்ல ஜக்மதுஹு. சாரி, ஜக்மதுஹு. ம். இருங்க ஒரு நிமிஷம். அடுத்த பேஜுக்கு. ம். கண்டினியூ பண்ணுங்க. स्क्रीन डिस्प्ले आलो. प्रतिपदार्थः प्रार्थना सिद्धिशंसिनः इच्छा प्राप्तिसूचकस्य पवनस्य वायोः अनुकूलत्वात् सम्मुखत्वात् तुरगोत्कीर्णैः अश्वोत्क्षिप्तैः ம். रजोभिः धूलिभिः अस्पृष्टालकवेष्टनौ अस्पृष्टकेशोष्णीषौ तौ दम्पती जग्मतुः गतवन्तौ. भावार्थः ம். कामना सिद्धेः सूचकस्य अनुकूलस्य वयोः வாயோः. सारी अनुकूलस्य वायोः गन्तव्यदिशः अभिमुखत्वात् अश्वखुरैः उत्थिताः धूलयः सुदक्षिणायाः केशेषु दिलीपस्य उष्णीषे च न संलग्नाः. ம். तादृशौ तौ दम्पती गुरोः वसिष्ठस्य आश्रमं प्रति गतवन्तौ. வெரி குட். அடுத்து யார் படிக்க धन्यवादः. போறா? ஸ்லோகம் நம்பர் 43. அடியேன் படிக்கட்டுமா? படிங்கோ. ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லோகத்தை டிஸ்பிளே பண்றேன். படிங்கோ. ஸ்லோகம் நம்பர் 43. सम्प्रति सुदक्षिणादिलीपयोः प्रवासे कमलानां सुगन्धस्य आग्राणां वर्णयति. सरसीशवरविन्दानां वीचिविक्षोभशीतलम् आमोदम् उपजिग्रन्तौ स्वनिः ஸ்வனிஹீலாம் படிக்கூடாது. ஸ்வநிஸ்வாசானுகாரிணம். स्वनिश्वासानुकारिणं पदच्छेदः. सरसीषु अरविन्दानां वीचिविक्षोभशीतलम् आमोदम् उपजिग्रन्तौ स्वनिश्वासानुकारिणम्. अन्वयः सरसीषु वीचविक्षोभशीतलम् स्वनिश्वासानुकारिणम् अरविन्दानाम् आमोदम् उपजिग्रन्तौ तौ जग्मतुः. ஒரு நிமிஷம் இருங்கோ. அடுத்த பேஜ். கண்டினியூ பண்ணுங்க. प्रतिपदार्थः सरसीषु सरोवरेषु वीचिविक्षोभशीतलं तरङ्गाणां सङ्घटेन शीतलं सङ्घट्टनेन शीतलं स्वनिश्वासानुकारिणं निजश्वासाय अनुकूलम् अरविन्दानां कमलानाम् आमोदं सुगन्धिम् उपजिग्रन्तौ ग्राणेन गृह्णन्तौ तौ दम्पती जग्मतु आश्रमं गतवन्तौ. भावार्थः तडागेषु तरङ्गाणां सङ्घर्षेण कमलानां सुगन्धिः शीतः अतः एव सस्यशास्त्रोच्चवासाय अनुकूलः आसीत्. तं कमलानां सुगन्धिम् उपजिग्रन्तौ तौ दम्पती वसिष्ठस्य आश्रमं प्रति गतवन्तौ. இல்ல தம் கமலானாம் சுகந்திம் உபஜிக்ரந்தௌ தௌ தம்பதி வசிஷ்டஸ்ய ஆசிரமம் பிரதி கதவந்தௌ. வெரி குட். ஓகே. சோ இதோட நமக்கு 43 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு. சரியா? இதெல்லாம் நன்னா
திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நோட்டு போடுங்கோ. அந்த நோட்ல பிரதிதினம் நடக்கக்கூடிய இதை வந்து உட்காந்து எழுதிடுங்கோ. எழுதினதை எனக்கு போட்டோ பிடிச்சி எனக்கு ஹோம்ஒர்க்கா சென்ட் பண்ணுங்கோ. அப்படியே ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நடந்த ஸ்லோகங்களை அப்படியே பாராயணம் பண்ணிட்டே வந்தேன்னா அவகாசம் கிடைக்கும் பொழுது அந்த ஸ்லோகங்கள்லாம் மறக்காம இருக்கும். ஸ்லோகம் நமக்கு மனப்பாடம் ஆயிடுத்தினாலே எப்படி பதச்சேதம் பண்ணணும், அதனுடைய அன்வயம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பாவார்த்தம் என்னன்றது தானா நமக்கு ஸ்புரிக்கும். இதுதான் மெத்தடாலஜி. அதனால ஸ்லோகங்களை அவகாசம் கிடைக்கும் பொழுது பாராயணமா பண்ணிட்டே வாங்கோ. அன்னைக்கு ஸ்லோகத்தை பெண்டிங் வைக்காம கையோட உட்காந்து நோட்ல எழுதி பழகுங்க. அப்பதான் வந்து அக்ஷரங்கள்லாம் நல்லா ஸ்பஷ்டமா வரும். சரியா தாசன்? எதனா சம்சயம் இருந்தா கேளுங்கோ. அப்படியே எல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன். தன்யவாதா. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.